தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக முப்பெரும் விழா மற்றும் பவள விழாவை சென்னையில் நடத்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். கலைஞர் கருணாநிதி நாணயத்திற்கு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பு உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றும். கவுன்சிலர்கள் தவறு செய்தால் அவர்கள் மீது பதவி பறிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். சென்னையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் துரித கதியில் நடைபெற்று வருகிறது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு தகவல். கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவில் அதிமுக பங்கேற்காது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டம். விழாவில் பங்கேற்க ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுக்காதது ஏன் எனவும் கேள்வி. தஞ்சை மாணவரின் தற்கொலைக்கு மத்திய மாநில அரசுகள்தான் பொறுப்பேற்க வேண்டும். நீட் தேர்வை இருமுறை எழுதி தோல்வியுற்ற மாணவன் உயிரிழந்தது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். கொல்கத்தா பயிற்சி மருத்துவ மாணவி கொலையை கண்டித்து வலுக்கும் போராட்டம். மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட அறிவுரை. மருத்துவர் கொலையை கண்டித்து போராட்டம் நடைபெறும் சனிக்கிழமை அன்று அவசர அறுவை சிகிச்சைகள் விபத்து பிரிவுகள் மட்டுமே இயங்கும். புறநோயாளிகள் பிரிவு இயங்காது எனவும் இந்திய மருத்துவ சங்கத்தினர் அறிவிப்பு. மத்திய அரசின் 70வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. தமிழில் சிறந்த திரைப்படமாக பொன்னியின் செல்வன் பாகம் 1 தேர்வு. நான்கு தேசிய விருதுகளை குவித்த மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் பாகம் 1 படம். சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த பின்னணி இசை, சிறந்த ஒலி வடிவமைப்பு என விருதுகளை தட்டிச் சென்றது. மித்ரன் ஜவஹர் இயக்கத்தில் வெளியான திருச்சிற்றம்பலம் படத்திற்கு 2 தேசிய விருதுகள். சிறந்த நடிகை, சிறந்த நடன இயக்குனர் என 2 பிரிவுகளில் அறிவிப்பு. சோபனாவாக நடித்த நித்யா மேனனின் தேசிய விருது தனிப்பட்ட முறையில் நெருக்கமானது என நடிகர் தனுஷ் நிகழ்ச்சி. தமிழ் வரலாறிலிருந்து சினிமா பிரிக்க முடியாதது என நடிகர் விக்ரம் எக்ஸ் தளத்தில் பதிவு. காந்தாரா படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்றார் ரிஷப் ஷெட்டி. சிறந்த இயக்குனர், சிறந்த ஆக்ஷன் திரைப்படத்திற்கான விருதுகளை குவித்தது KGF 2. நாடக கலைஞர் மீதான பாலியல் வன்கொடுமை குறித்து பேசிய ஆட்டம் மலையாள படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது. சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருதுகளையும் குவித்தது. ஏழாவது முறையாக தேசிய விருதை பெறுகிறார் இசையமைப்பாளர் AR ரஹ்மான். சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது சவுதி வெள்ளக்கா படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீக்கு அறிவிப்பு. சிறந்த சண்டை பயிற்சி இயக்குநராக இரட்டையர்கள் அன்பறிவு தேர்வு. KGF 2 படத்தின் சண்டை பயிற்சிக்காக வழங்கப்படுகிறது. செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் முதல் சாட்சியிடம் விசாரணை.
முதல் சாட்சியான அப்போதைய கரூர் சிட்டி யூனியன் வங்கியின் தலைமை மேலாளர் நேரில் ஆஜராகி விளக்கம். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 55வது முறையாக நீட்டிப்பு. ஆகஸ்ட் 22 வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் அரிசி, சர்க்கரை மற்றும் பாமாயில் விநியோகத்தில் தடை இல்லை. ரேஷன் கடைகளில் தட்டுப்பாடு நிலவுவதாக வெளியான தகவலுக்கு உணவு பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் விளக்கம். உயிர்காக்கும் மருத்துவர்களின் பாதுகாப்பை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும். கொல்கத்தா சம்பவத்தை சுட்டிக்காட்டி நாம் தமிழர் சீமான் வலியுறுத்தல். தமிழக காவல்துறையில் காவலர்களுக்கு முறையாக பதவி உயர்வு வழங்கப்படுவதில்லை என ஓய்வு பெற்ற காவலர் குற்றச்சாட்டு. காவலர்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டதாக வீடியோ வெளியிட்டு புகார். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வேலையில் சேர்ந்த நாள், அதாவது டேட் ஆஃப் என்லிஸ்ட்மெண்ட், இது தாங்கய்யா சீனியாரிட்டிக்கு அடித்தளமே இதுதான். ஆனால் நம்ம தமிழக காவல்துறையில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விதிமுறையை வச்சுக்கிட்டு காவலர்களோட வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிங்க இதை சரி பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் ஆஃபீஸில் அந்த அலுவலர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதையே கேட்டுக்கிட்டு அதையே சொல்லி உதயநிதி துணை முதல்வராக வேண்டி சிவகங்கை கலுங்கு முனீஸ்வரர் கோயிலில் திமுக பெண் கவுன்சிலர்கள் சிறப்பு வழிபாடு. ஆடுகளை பலியிட்டு பூஜை செய்த நிலையில் பக்தர்களுக்கு கமகம விருந்து. மோர் ஊத்தியாச்சா மாமாக்கு? புதுக்கோட்டையில் கருக்கலைப்பின் போது பெண் உயிரிழந்த விவகாரம். சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையில் உள்ள ஸ்கேன் மையத்திற்கு அதிகாரிகள் சீல். எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரவீன் என்பவர் மீது தாக்குதல். சிபிசிஐடி அலுவலகத்தில் கையெழுத்திட்டுவிட்டு செல்லும் வழியில் மர்ம கும்பல் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. நெல்லை அருகே ஆன்லைன் கேம் விளையாடுவதில் கல்லூரி மாணவர்களிடையே பயங்கர மோதல். 22 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 9 பேரை கைது செய்து விசாரணை. ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் 18, 24 மற்றும் அக்டோபர் 4ஆம் தேதிகளில் 3 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல். அக்டோபர் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஹரியானாவில் அக்டோபர் 1ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல். தலைமை தேர்தல் அதிகாரி ராஜீவ்குமார் அறிவிப்பு. வங்கதேசத்தில் இந்துக்கள் பாதுகாப்புக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். பிரதமர் மோடியை போனில் தொடர்பு கொண்டு வங்கதேச இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடியுடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பேச்சுவார்த்தை.
காசா போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியதாகவும் இந்தியா இஸ்ரேல் நல்லுறவு குறித்து விவாதித்ததாகவும் அறிக்கை. வயநாடு நிலச்சரிவுக்கு நிவாரணமாக 10 கோடி ரூபாய் அறிவித்தார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. கேரள முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்குவதாக அறிவிப்பு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொல்லப்பட்டதை கண்டித்து மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி தலைமையில் பேரணி. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதியும் குற்றவாளிக்கு மரண தண்டனையும் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. $9 கோடி ரூபாய் வரை ஏலம் போன இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் முகம் கொண்ட புதிய ரூபாய் நோட்டுக்கு இது நோட்டுகளின் மதிப்பை விட 11 மடங்கு அதிகம் என தகவல். இந்திய ஹாக்கி வீரரும் ஒலிம்பிக்ஸில் வெண்கலப் பதக்கம் வென்றவருமான ஸ்ரீ ஜெய்ஷிக்கு உற்சாக வரவேற்பு. சொந்த ஊரான கொச்சி திரும்பியவருக்கு குடும்பத்தினர் வரவேற்பு அளித்தனர். சரியான இலக்கிற்காக போராடுவதை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அறிக்கை. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்த கோட் படத்தின் புதிய போஸ்டர் வெளியீடு. சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு படத்தின் ட்ரெய்லர் வெளியாகும் என அறிவிப்பு.